இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. What are the do's and don'ts of skincare and hair care? Home care பண்றது அப்படின்றது it is good and home care is always temporary solution. நீங்க ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு you might get brightness அவ்வளோதானே தவிர ஹனி அண்ட் கர்டு ஸ்கின் நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸ்கின்னோட அந்த ஒரு பனானாவுடைய பீல் ஒரு பனானாவையே மாஸ்கா வித் ஹனி வந்துட்டு ஸ்கேல்ப் அப்படின்னு வரும்போது ஸ்கேல்புடைய லைக் ஹேருடைய ஷைனுக்கு அப்படின்னும் போது யூ கேன் யூஸ். ஒரு லிப் ஃபில்லர் பண்ணுறாங்க, ஒரு லிப் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபேஸ் லிஃப்ட்லாம் பண்ணுறாங்கல்ல. ஒரு 2 டேஸ்க்கு யூ மைட் ஹேவ் மைல்ட் ஸ்வெல்லிங்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா லிப் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் இல்லையா, ஒரு எறும்பு கடிச்சாலே புஷ்ஷுன்னு வீங்கிடும். ஸோ அதனால ஒரு 2 ஏஜிங்க்கு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றது there is something called as thread lift. ஸோ இங்கே இருந்து ஃபுல்லாக இப்படி எங்கேஜ் பண்ணி அந்த த்ரெட்டை வந்துட்டு ஸ்கின்குள்ளே வந்துட்டு எங்கேஜ் பண்ணி லிஃப்ட் பண்ணுவோம். பர்மனெண்ட்டாக ஸ்கின்னை பெட்டர் பண்ணுறது தான் CO2 லேசர். அகெயின் CO2 லேசர்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் லேசர் நம்ம இந்தியன் டோனில் யூஸ் பண்ணும்போது கொலாஜன் வந்து எந்த கன்சர்ன் இருக்கிறப்போ எடுக்கலாம், இல்லை எந்த ஏஜ் கேட்டகரியில் எடுக்கலாம்? ஆஃப்டர் 25 to 27 when they start to see aging, அவங்க ஃபேஸில் ஏஜிங் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னும் போது அவங்க கொலாஜன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று கொலாஜன் ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது. இப்போ இந்த டெர்மினாலஜிஸ் லிப் ஃபில்லர்ஸாக இருக்கட்டும், லிப்பு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ் நிறையா இருக்குது. ஃபேஸ் லிஃப்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இது என்னங்கிறதே ஐடியா இல்லை. யூஸ்வலாக நம்ம ஃபேஸில் எதனா டச் பண்ணிட்டோம் அப்படின்னா விச் இஸ் அ வெரி ஸ்மால் ப்ராசஸ். ஆனால் அவங்க அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த ரேஞ்ச்க்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க எது பண்ணாலுமே அது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன மேம்? லைக் ஒரு லிப் ஃபில்லர் பண்ணுறாங்க, ஒரு லிப் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபேஸ் லிஃப்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாமே மைனர் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மைனர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கிடையாது. இப்போது லிப் ஃபில்லர்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம லிப்ஸில் ஒரு அடிஷ்னல் மாலிக்யூல் உள்ளே வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறோம். அது வந்துட்டு லிப்பை இன்னும் வால்யூமைஸ்டாக காட்டும். அது ஆட்டோமேட்டிக்காக இன் அ இயர் ஆர் 1.5 இயரில் அதுவே டிசால்வ் ஆகிடும். அகெயின் நம்ம லிப் யூஸ்வலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும். இட் இஸ் நாட் சம்திங் பெர்மனன்ட் சேஞ்ச் கிடையாது, டெம்பரரி சேஞ்ச். அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரெக்கவரி டைம் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் தேவைப்படாது லைக் சர்ஜரிஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு யூ மைட் ஹேவ் மைல்ட் ஸ்வெல்லிங்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா லிப் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் இல்லையா, ஒரு எறும்பு கடிச்சாலே புஷ்ஷுன்னு வீங்கிடும். ஸோ அதனால ஒரு 2 டேஸ்க்கு ஸ்வெல்லிங் அதெல்லாம் நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் திங்ஸ் வில் பி பேக் டு நார்மல். டிஸ்கம்ஃபர்ட்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. இட்ஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். இட்ஸ் ஒரு 1 hour ஒரு ½ an hour ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதான். அண்ட் ஏஜிங்க்கு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றது there is something called as thread lift. ஸோ த்ரெட் லிஃப்ட் அப்படின்றது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு நூல் மாதிரி இருக்கும், நீடில் அட்டாச் ஆகி அதை ஸ்கின்குள்ளே இப்போ சாக் ஆகி ஸ்கின் ஃபுல்லாக கீழே இறங்கி இருக்கும். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக இப்படி எங்கேஜ் பண்ணி அந்த த்ரெட்டை வந்துட்டு ஸ்கின்குள்ளே வந்துட்டு எங்கேஜ் பண்ணி லிஃப்ட் பண்ணுவோம். அப்போது அந்த சாகாக இருக்கிற மசில்ஸ் மேலே லிஃப்ட் ஆகும். இந்த த்ரெட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸில் உள்ளே இருக்கு. அது டிசால்வ் ஆகும்போது நம்ம பாடியுடைய கொலாஜனை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஓன் பாடிஸ் கொலாஜன் அந்த த்ரெட்டு ஒரு 3 மாதத்தில் உள்ள டிசால்வ் ஆகிடும். 3 to 6 monthsல வந்துட்டு டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பாடி கொலாஜன் அதே டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகியிருக்கும். அது நம்ம ஃபேஸை ஃபர்மாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் 2 years அது அந்த லிஃப்டட் லுக் நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்துட்டு அகெயின் இட்ஸ் அ ½ an hour 1 hour ப்ரொசீஜர். சர்ஜிக்கல் எதுவுமே கிடையாது. நார்மல் ஒரு சின்ன நீடில் மாதிரி பண்ணுற ப்ரொசீஜர் தான். அண்ட் இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ். இந்த CO2
ட்ரீட்மெண்ட்னு ஏதோ ஸ்கின்க்கு இருக்குது. வாட் இஸ் தட் மேம்? பிகாஸ் CO2 சம்திங் கால் ஃப்ராக்ஷனல் லேசர்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஒரு லேசர். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ரீசர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைன் ஏஜிங் லைன்ஸ் எல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுக்கு, ஓப்பன் போர்ட்ஸ்க்கு, ஈவன் ஃபார் ஸ்கின் லைட்னிங் இட் ஹெல்ப்ஸ். ஸோ ஒரு டாட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஃப்ராக்ஷனல் லேசர் வந்துட்டு பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கிற ஃபுல் ஏரியாலையுமே கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸ்கின் என்ன பண்ணும், அதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறதுக்காக பாடியில் இருக்கிற எல்லா ஹீலிங் செல்ஸையும் அங்கே சென்ட் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரவைஸ் ஆகும். ஸோ நேச்சுரலாக ஸ்கின் வந்துட்டு பர்மனெண்ட்டாக பெட்டர் ஆகும். இட் இஸ் நாட் சம்திங் டெம்ப்ரவரி கிடையாது. பர்மனெண்ட்டாக ஸ்கின்னை பெட்டர் பண்ணுறது தான் CO2 லேசர். அகெயின் CO2 லேசர்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் லேசர் நம்ம இந்தியன் டோனில் யூஸ் பண்ணும்போது அதை ப்ராப்பராக பார்த்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பிக்மெண்டேஷன் அதிகம். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இந்த கொலாஜன் எல்லா ஸ்கின்னு வந்துட்டாலே கொலாஜன் பற்றி எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்டேக்குமே கொலாஜனில் வர ஆரம்பிச்சிருச்சு. கொலாஜன் வந்து எந்த கன்சர்ன் இருக்கிறப்போ எடுக்கலாம், இல்லை எந்த ஏஜ் கேட்டகரியில் எடுக்கலாம்? After 25 to 27, when they start to see aging, அவங்க ஃபேஸில் ஏஜிங் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னும் போது அவங்க கொலாஜன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று, கொலாஜன் ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, போனுக்கு நல்லது, உங்கள் நெயில்ஸு, ஹேர் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ தெர் இஸ் டைப்ஸ் ஆஃப் கொலாஜன் 1, 3, 4 இந்த மாதிரி கொலாஜனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு கொலாஜன் ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன். ஸோ உங்களோட கன்சர்னை பேஸ் பண்ணி டைப் ஆஃப் கொலாஜன் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிராண்டுமே ப்ராப்பரான பிராண்ட் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். when you are taking something inside or உங்க பாடியில் அது வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்கும்போது don't go for cheaper price, go with the promising products. அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது இஸ் ஐடியல். இப்போ நம்ம இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறப்போ நிறைய பேர் வீட்லேயே வந்து பல ஸ்கின் கேர் வச்சுருக்காங்க, பல ரொட்டீன்ஸ் வச்சுருக்காங்க. வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர்? ஹோம் கேர் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் குட். அண்ட் ஹோம் கேர் இஸ் ஆல்வேஸ் டெம்ப்ரவரி சொல்யூஷன். நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு யூ மைட் கெட் பிரைட்னஸ், அவ்வளோதானே தவிர பர்மனெண்ட்டாக எந்த ரிசல்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியில் போக முடியாது அப்படின்னும் போது ஏதாவது ஒன்று ஹோம் கேராக பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் ஒரு பர்மனெண்ட் ஒயிட்னிங்காகவோ இல்லை ஸ்கின் ஏஜிங்காகவோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம் கேர் பெருசாக வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கொடுக்காது. And what we can do அப்படின்னா லைக் ஹனி அண்ட் கர்ட் ஸ்கின் நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸ்கின்னோட அந்த ஒரு ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு இட் வில் ஹெல்ப். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓட்ஸ் கேன் பி யூஸ்ட். ஓட்ஸ் நல்ல ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பேக்காக யூஸ் பண்ணலாம். பனானாவுடைய பீல் ஒரு பனானாவையே மாஸ்கா வித் ஹனி வந்துட்டு தே கேன் யூஸ் இட். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கின் சூதனிங்காகவும் மாய்ஸ்சர் கண்டென்ட்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்ப் அப்படின்னு வரும்போது ஸ்கேல்புடைய லைக் ஹேருடைய ஷைனுக்கு அப்படின்னும் போது யூ கேன் யூஸ் கோகோனட் மில்க் வந்துட்டு அப்ளை பண்ணி ஒரு 15 minutes வச்சுட்டு யூ கேன் கோ ஃபார் அ வாஷ். அண்ட் ஸ்கேல்ப் கிளென்சிங் அப்படின்றது நம்ம ரெகுலர் கிளென்சர்ஸ் கொடுக்குற அளவுக்கு இதில் வந்துட்டு பெனிஃபிஷியல் கிடையாது. நம்ம மேபி யூ கேன் கோ ஃபார் லைக் நீம் பேக் அந்த மாதிரிலாம் போகும்போது ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட், ஆன்டிஃபங்கல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அவாய்ட் லெமன், டூத் பேஸ்ட்டு, பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்துட்டு ஃபேஸில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆன் அ லாங் ரன் இட்ஸ் கோயிங் டு காஸ் டேமேஜ். ஒரு சிலருக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ராபப்ளி டிஃப்ரென்ஸ் அஃபெக்ட் பண்ணாது, இரிட்டேஷன் கொடுக்காம இருக்கலாம். பட் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். அவ்வளோ இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ், ராவான ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். நம்ம ஸ்கின் கன்சர்ன்ஸ் பேசுகிறப்போ திஸ் பர்டிகுலர் கிளினிக், ஏஷியன் கிளினிக் வந்துட்டு எதுக்கு வந்து பயங்கர ஸ்பெஷல், லைக் யூ அவுட்ஸ்டாண்ட் இன் இட்? பேசிக்லி 2 ட்ரீட்மெண்ட்ஸ், ஒன்று ஆன்டி ஏஜிங், இன்னொன்று ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இந்த 2 விஷயம் வந்துட்டு ஏஷியன் லேசர் கிளினிக் இஸ் லைக் தி பெஸ்ட் வித் த டெக்னாலஜிஸ், வித் த எக்யூப்மெண்ட்ஸ், வித் த ரீசன்ட் அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் எல்லாமே. ஸோ ஐ வாஸ் பர்சனலி டிட் மை ஃபெலோஷிப் இன் டர்க்கி ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் ஐ டிட் மை ஃபெலோஷிப் இன் ஃபேஷியல் எஸ்தெட்டிக்ஸ் இன் ஸ்வீடன். ஸோ இது 2 விஷயத்துலையும் இட் இஸ் லைக் யூனிக். And we follow a lot of recent technologies which is not yet
introduced in Tamil Nadu, which is like 3D analysis இருக்கட்டும், hybrid methods follow பண்றது, இந்த மாதிரி நிறைய methods in hair transplant we follow, and anti-agingக்கு we are doing non-surgical as well as surgical methods. சில விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மைனர் சர்ஜரிஸ் தாண்டி மைனர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால இட் வில் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, வாட் ஆர் தோஸ், ஈவன் சேஞ்சிங் யுவர் ஃபீச்சர்ஸ்? See, it is about individual perspective. உங்களுக்கு அது கன்சர்னா இருக்கு, உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸ் டவுன் பண்ணுது அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் டு கோ ஃபார் இட். சிலருக்கு வந்துட்டு இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இது பண்ணுறதுனால ஏதோ ஒரு வகையில் யூ ஃபீல் பெட்டர் அப்படின்னும் போது நெவர் ஹெசிடேட் டு கோ ஃபார் இட் அண்ட் ஆல்வேஸ் லவ் ஹவ் யூ ஆர். வி ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அவர் செல்ஃப் பெட்டர், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட் டு கோயிங் ஃபார் இட். ஆஸ் யூ செட், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்ம எப்படி இருக்கோமோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அதையே நம்ம செரிஷ் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதுவே நிறைய பேருக்கு வந்து கன்சர்னாக மாறிடுது, ஒரு ஷேமிங்காக மாறிடுது. ஈவன் ஹேர் லாஸாக இருக்கட்டும், ஸ்கின்ல வந்து நிறைய விஷயங்கள் இட்ஸ் நார்மல். இட்ஸ் லைக் நிறைய அப்போல்லாம் வந்துட்டு ரிங்கிள்ஸ் ஆர் நார்மல். ஓகே, வயசாகுது, கிரே ஹேர் வயசாகுது, ஓகே. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஐயோ வயசாகுது, ஐயோ ரிங்கிள்ஸ் இருக்குது. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணுறோங்கிறது போத் ஆர் கான்ட்ரடிக்டிங்கான விஷயம் இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, we can get influenced in both the ways through social media. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு வகையாகவுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், இன் அ குட் வே, இன் அ பேட் வே. ஸோ செல்ஃப் கேர் இஸ் நெசசரி, பட் அது மட்டுமே எல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு அது நெசசரி அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது டு சம் எக்ஸ்டென்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின். பட் அது மட்டுமே எல்லாமே கிடையாது. இப்போ ஒரு பிரேக் அவுட்ஸ் வந்துடுது அப்படின்னோன்னா அது சரியாகிற வரைக்கும் தே டோன்ட் ஸ்டெப் அவுட். அவங்க அவ்வளோ அஷேம்டாக ஃபீல் பண்ணுறாங்க திங்கிங் அபவுட் தட். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ. யூ டிஃபைன் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே உங்கள் மேலே வந்துட்டு பிலீஃப் இல்லை உங்களுக்கே உங்களை பிடிக்கல அப்படின்னும் போது மற்றவங்கள நம்மளை பிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ லவ் யுவர் செல்ஃப் ஹவ் யூ ஆர், கியூர் த ப்ராப்ளம்ஸ். சி, இப்போ பிம்பிள் வருதுன்றது தட்ஸ் அ ப்ராப்ளம், கியூர் இட், தட் இஸ் ஓகே. பட் நான் வெள்ளையாகியே ஆகணும் அப்படின்றது இட் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் நெசசரி. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூ டூ இட், பட் அதை சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க, தட்ஸ் நாட் நெசசரி. அண்ட் இப்போ வந்து ஒரு ரொட்டீன் வச்சுருக்காங்கல்ல, இந்த மார்னிங் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறது, ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, ஒரு ஜிஞ்சர் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆம்லா ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லெமன் வாட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விச் ஒர்க்ஸ் ரியலி குட்? ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்றது நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு கட் ஹெல்த். ஸோ நம்மளோட வயிறு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஸ்கின்னும் க்ளீனாக இருக்கும், நம்ம ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் ப்ரோபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் புளிச்ச தயிர் இதுதான், அப்புறம் பழைய கஞ்சி, புளிச்ச தண்ணி, இதெல்லாமே வந்துட்டு ரிச் இன் ப்ரோபயோட்டிக்ஸ், இதெல்லாம் எடுக்கலாம். அண்ட் தெர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் கெஃபிர். கெஃபிர் அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் பாக்டீரியா. இது வந்துட்டு பாலில் போட்டு நம்ம எப்படி தயிர் தெரிய வைக்கிறோமோ அந்த மாதிரி தெரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து வர தயிர் வந்துட்டு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் இன் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் அட்லீஸ்ட் டெய்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பாக நம்ம தேவை. ஸோ இது நம்ம கட் ஹெல்த்தையும் கட்டில் இருக்கிற குட் பாக்டீரியாஸையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ நம்ம ஜிஞ்சர், புதினா, அப்புறம் பட்டை, கிராம்பு, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இப்போது நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மாதிரி நம்ம கிடையாது. நம்மளோட ரெகுலர் ஃபுட்லேயே எல்லா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியும் இருக்குது. நம்ம எல்லா சமைக்கிற உணவுலையுமே மஞ்சள், கிராம்பு, பட்டை எல்லாமே போட்டு தான் சமைக்கிறோம். ஸோ நம்மளோட ரெகுலர் ஃபுட்டே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தான். ஸோ மேக்ஸிமம் பர்கர், பிஸா அப்படின்னு போகாமல் நம்மளோட யூஸ்வல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்தி. ஓகேயா? அண்ட் தனியாக நம்ம வந்துட்டு ஒரு ட்ரிங்காக எடுக்கணும் அப்படின்னா I would suggest like மஞ்சள், மிளகு, கிராம்பு, பட்டை, சீரகம்,
இது எல்லாமே இஞ்சி இது எல்லாமே வந்துட்டு ஒரு 5 minutes பாயில் பண்ணிட்டு அந்த ட்ரிங்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல அது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கும். இது எல்லாமே பெனிஃபிஷியல். ஸோ யூ கேன் ஹாவ் இட் இன் நைட் ரேதர் தேன் இன் த மார்னிங். பிகாஸ் ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் கிரியேட் பண்ணலாம் பிகாஸ் இது எல்லாமே ரா ஸ்ட்ராங் கண்டென்ட். அதனால மார்னிங்கை விட நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மச் பெட்டர் அண்ட் ஸ்லீப்பும் நல்லாயிருக்கும். சோஃபா மேம் நான் நிறைய விஷயங்கள் நிறைய டவுட்ஸாக கேட்டேன், நிறைய கன்சர்ன்ஸாக கேட்டேன். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு தெளிவாக ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷஸ். தேங்க்யூ மை ப்ளஷர். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.